போ அப்படியாந்துரு. தம்பியுமே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. 3 நாளில் வந்துட்டாங்க. இன்றைக்கி தான் நம்ம வந்துட்டு பூவாக்குமே மொட்டை போடலான்ட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணது 21ஆந்தேதி. தம்பி வரட்டுன்னு தான் நாங்களே எதிர்பார்த்தோம். தம்பியுமே வந்துட்டு 10 மணி ஆயிடுச்சு தம்பி வரத்துக்கு. நாங்கள் எல்லாம் ரெடியாக தான் இருந்தோம். எங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் தம்பி கொண்டு வந்த கொஞ்சம் பொருளெல்லாம் வந்துட்டு சாமிக்கிட்ட படைக்கணும்ல, அதனால சாமிக்கு வந்துட்டு இப்போ வந்து சாமி கும்பிடணும். தம்பி இந்த பொருள் தான் வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்றதுக்கு தான், சாப்பிட்ற ஐட்டம் தான். இப்போவே நம்ம படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அக்கா வீட்டுக்கு போக முடியாது. கோயிலுக்கு வந்துட்டு மொட்டை போட போகிற கோயில் வந்து முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம் பூவாவுக்கு. அங்கே வந்துட்டு அக்காவெல்லாம் வர்றாங்க. அக்காவுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும்ல, அதுக்காகத்தான் வந்துட்டு இப்போவே நம்ம சாமிக்கு படைச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம்ல. அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு வர முடியாது, நம்மளும் போய் பார்க்க முடியாது. அதனால தான் இப்போவே சாமிக்கு படைச்சிட்டு இங்கேருந்து நம்ம கொண்டுட்டு போகணும் அக்காவுக்கு. அதுக்காகத்தான் இப்போவே நம்ம எடுத்து வச்சுட்டு சாமிக்கு படைக்கணும். நம்ம வீட்டுக்குமே மாலை போட்டவங்கெல்லாம் அந்த மாதிரி பஞ்சாமிர்தம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம வீட்டு பஞ்சாமிர்தம் இருக்குது. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. ஸ்வைனுமே வந்துட்டாங்க. காலையில் ஸ்வைன் எப்படியுமே ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா வர சொல்லியாச்சு. 7 மணிக்கு வந்துட்டு ஸ்வைனுமே குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. எல்லாருமே ரெடியாக இருக்கிறோம். தம்பி வர்றதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 10 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு மொட்டை போட்டுட்டு நாளைக்கு வந்துட்டு ஈரோடு கிளம்புறதா தான் இருக்கும். பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸ்வைனுக்குமே 2 நாள் தான் லீவ் கொடுத்தாங்களாம். லீவ் கொடுக்கல. அதனால ஸ்வைனுமே உடனே கிளம்பிடுவாங்க. எனக்கு அந்த கோயிலில் வந்துட்டு இது என்னது கயிறு இருக்குல்ல, கழுத்தில் போட்டுக்கிடுவாங்கல்ல டாலர் வச்சு, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு முருகன் சிலை ஒன்று அழகாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு இன்னொரு ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க, முருகன் ஃபோட்டோ. அது வந்து இந்த ஆண்டி குளத்தில் உள்ள ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் வைக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை வீட்டில் நம்ம கும்பிடலாமா என்னன்னு தெரியல, அந்த ஆண்டி குளத்தில் உள்ள ஃபோட்டோவை. தம்பி வந்துட்டு வேணும்னு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா முருகன் போட்டால் நம்ம வீட்டில் எல்லா இதுலேயும் இருக்காங்க. ஆண்டி குளத்தில் தான் இல்லை. நம்ம எதுவும் நினைக்கக்கூடாது, அதெல்லாம் வச்சு கும்பிடலான்ட்டு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பூவாவுக்கு வந்து இங்கே இருக்குது பாருங்கள் ஜேசிபி. பூவாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஜேசிபி. ஏன்னா மொபைலை வச்சு பார்த்துட்ருப்போம். அதுக்காக தான் நம்ம இது பிடிக்கும்னு நினச்சி தம்பி வாங்கிட்டு வந்திருக்காங்க. பூவாவுக்கு வந்துட்டு பேட்டுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். போக பேட்டு நிறையா இருக்குது. நாங்களுமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம் பாருங்கள். கோயிலுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே சொல்லலை. ஏன்னா இது ஃபஸ்ட்டு மொட்டை இல்லை பூவாவுக்கு, 2வது மொட்டை தான். அதனால் நம்ம ஊரில் யாருக்குமே சொல்ல கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. நீங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்குறீங்கன்னா, பூவாவுக்கு வந்துட்டு மொட்டை போட போகிறோம். கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மொட்டை போட்டோம்லாம் இல்லையான்னு பார்க்க போகிறோம். அடுத்து நாங்களுமே இன்றைக்கி ஈரோடு கிளம்பிட்டோம், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரோ கொடுக்க டைமே இருக்க மாட்டேங்குது. அதான் வந்துட்டு நம்ம வண்டியில் போய் உட்காந்து கொடுக்கலான்னு பார்த்தா இங்கே என்னென்னா பேச முடியலை, ஒரே சவுண்டாக இருக்குது. இவங்களும் பேசிகிட்டே வராங்க. அதனால் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். பூவாவுக்கு வந்துட்டு ஒடிசாவில் தான் சளி பிடிச்சிது, அங்கே உள்ள கிளைமேட்னால. அதுக்கப்புறம் நேற்று சளி பிடிச்சிருச்சுங்க பூவாவுக்குமே உடம்பு முடியாமல் தான் வந்துட்டுருக்குறான். அவனுக்குமே நம்ம தலையெல்லாம் குளிப்பாட்டி விட்டு அதோட நம்ம தான் கூட்டிகிட்டு வரோம். பூவா சோகமாகிட்டான். என்கிட்ட வரல பாருங்கள், அவங்க அப்பா கிட்ட போய் உட்காந்துட்டான். அப்புறம் நான், தம்பி, அப்புறம் ஸ்வைனு 3 பேர் இந்த சீட்டில் உட்காந்துருக்கோம். அப்புறம் அப்பா அம்மா முன்னாடியே உட்காந்துட்டாங்க. நம்ம வீட்டுக்கும் கோயிலுக்கும் போகிற தூரம் வந்துட்டு 1.5 மணி நேரம் ஆகும். முருகன் கோயில் பேர் வந்துட்டு எட்டுக்குடின்னு சொல்லுவாங்க. எட்டுக்குடி கேள்விப்பட்டிருக்கலாம். எங்கள் ஊரில் ஃபேமஸ் எட்டுக்குடி. சித்திரை மாதத்துலலாம் எட்டுக்குடிக்கு காவடி எடுத்துகிட்டு போவோம். எட்டுக்குடி முருகன் கோயிலில் சித்திரை மாதத்தில் நாங்கள்லாம் காவடி எடுத்துகிட்டு போவோம். ஏதாவது வேண்டுதல் இருந்தாலுமே நாங்கள் வந்துட்டு எங்கள் எட்டுக்குடி முருகன் கோயிலில் தான் வேண்டுதல் பண்ணுவோம். அதேமாதிரி மொட்டை போடுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எங்கள் ஊர் எட்டுக்குடி முருகன் கோயிலில் தான் பண்ணுவோம். பூவாவுக்குமே பிறந்த உடனே ஜாதகத்தில் என்ன சொன்னாங்கன்னா, முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து தத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் தத்துமே கொடுத்துட்டோம் பூவாவுக்கு. அப்புறம் நானுமே நல்லா வேண்டிக்கிட்டேன், பூவா வந்துட்டு நல்லா தமிழ் பேசணும் அப்படின்ட்டு. ஏன்னா தமிழ் கடவுள் வந்துட்டு முருகர் தான், அவர் தான் சுத்தமான தமிழில் பேசுவார். அதனால தான் நான் முருகன்கிட்ட நல்லாவே வேண்டிக்கிட்டேன்.
வருஷத்துக்கு ஒரு மொட்டை போட்டுறணும் இந்த கோயிலில். எப்படியுமே ஒடிசாவிலேருந்து இங்கே வந்து கண்டிப்பாக மொட்டை போட்டாகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு மொட்டை வந்துட்டு ஒடிசாவில் போட்டது அங்கே உள்ள ஒரு சிவன் கோயிலுக்கு தான் ஸ்வைன் எல்லாம் வேண்டியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு மொட்டை அங்கே போட்டாச்சு. இது வந்துட்டு 2வது மொட்டை தான். எப்படியுமே போட்டாகணும். ஏன்னா பூவா வந்துட்டு தத்து கொடுத்தாச்சு, இது முருகன் பிள்ளைன்னு சொல்லிட்டு. அதனால் வருஷத்துக்கு ஒரு மொட்டை போட்டே ஆகணும் பூவாவுக்கு. நம்மளுமே கோயில் பக்கமாக வந்துட்டோம். அக்கா மாமாவளும் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் காலையிலே வந்துட்டாங்க. நம்ம தம்பிக்காக வெயிட் பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அப்புறம் வந்துட்டு வர்றவில தான் ட்ரெஸ் எடுத்தது பூவாவுக்கு. தம்பி ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்க, அம்மா ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்க, ஸ்வைன் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க. அந்த ட்ரெஸ் தான் இப்போ பூவா போட்டுக்கிட்டு வரோம். பாருங்கள், இதாங்க கோயில். நாங்களுமே இறங்கி உள்ள கோயிலுக்கு போயிட்டு பார்த்தா அங்கே வந்துட்டு கோயில் மூடியாச்சுங்க. பாருங்கள், அக்கா மாமா கவின் எல்லாருமே நிற்கிறாங்க. நாங்கள் போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், மொட்டை போடலை. அவங்களுமே வந்து வேஸ்ட்டு, நாங்களுமே வந்து வேஸ்ட்டு. திரும்பி போகிறோம். ரொம்ப கஷ்டமாகுது. இந்தமாரி கஷ்டமான சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாதுங்க. நாங்கள் திரும்பி தாங்க போகிறோம். ஏன்னா உள்ளே நாங்கள் போனோம் கோயில் உள்ள. அங்கே வந்து கோயில் மூடி தான் இருந்துச்சு. கேட்டோம், இந்த கோயிலோட பூசாரி வந்துட்டு டெத் ஆகிட்டாங்களாம். அதனால் 2 நாளைக்கு கோயில் திறக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. எனக்கு இது வந்து புதுசு இல்லைங்க. எனக்கு வாழ்க்கையில் வந்துட்டு எப்போவுமே நடக்கிறது இந்த மாதிரி தடங்கள்னு ஒன்று கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்குது. டக்குன்னு எந்த ஒரு காரியமும் உடனே ஆகாது. நான் ஸ்கூல் படிக்கிறதுலேயும் சரி, காலேஜ் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒஸ்ட்டு. நான் அப்படி தான் சொல்லுவேன். என்னோடய நிலைமையே அப்படி தான். நான் ஆசாசியாக வந்தேன். உண்மையில் கிளம்பி பூவாவுக்கு ஆசாசியாக மொட்டை போட்டு காது குத்தணுன்ட்டு ஆசாசியாக வந்தேன். எதுவுமே நடக்கலை. 2 நாள் கழித்து அம்மா சொன்னாங்க, 2 நாள் கழித்து கோயிலுக்கு போயிட்டு மொட்டை போட்டு போகலாம் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே ஸ்வைன் வந்துட்டு இல்லை நான் போயாகணும், எனக்கு லீவ் கொடுக்கல, 2 நாள் தான் கொடுத்தாங்க. ஆனால் ஸ்வைனெல்லாம் நம்மளோட நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க சைடில் உள்ளதை மட்டும் தான் பார்ப்பாங்க. நம்ம சைடில் உள்ளது எதையுமே பார்க்க மாட்டாங்க. 2 நாள் கழித்து மொட்டை போட்டு போகணும். இல்லை முடியாது, கிளம்பி வாங்குறாங்க. தம்பி வந்துட்டு இல்லை பரவாயில்ல நீ போ, தைப்பூசத்துக்கு வந்துட்டு நான் மொட்டை போட போகிறேன், பூவாவுக்கும் சேர்ந்து மொட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு தம்பி சொன்னாங்க. ஏன்னா ஸ்வைன் வந்துட்டு பிடிவாதமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க சொல்கிறத கண்டிப்பாக எங்கள் வீட்டில் கேட்டாங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே பொறுமையாக போகிற ஃபேமிலி. உண்மையாக சொல்லப்போ எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் தம்பி எல்லாருமே சரி. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மனசு ரொம்ப கஷ்டமாகுதுங்க. ஏன்னா போயிட்டு நம்ம திரும்பி வந்துட்டோம்ல, அதனால் இன்றைக்கே கிளம்பணுங்கிறாங்க ஊருக்கு. அவங்களுக்குமே லீவ் வாங்கிட்டோம்ல, 2 நாள் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால் கிளம்பு, இன்னொரு டைம் நம்ம ஊருக்கு வரணும்ல, அப்போ தான் நான் லீவ் வாங்க முடியும் அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நைட்டு நாங்கள் ஈரோடு கிளம்புறோம். சரி, போகும்போது நம்ம பார்க்கலாம். பூவாவுக்குமே எப்படி ஜேசிபி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பூவாவுக்கு ஒரு டைம் சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக செய்வான். இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் தான். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மண் எடுக்குது, கொட்டுது, நல்லா இருக்குது. இதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனால் வீட்டில் வந்துட்டு அங்கே ஒடிசாவில் வாங்கி கொடுத்தாங்க. அது வந்துட்டு ரிமோட் கிடையாது. ஆனால் இதோட விலை வந்துட்டு 1000 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க தம்பி. ஆனால் இவ்வளோ ரேட்லலாம் எனக்கு வாங்கி கொடுக்க எனக்கு பிடிக்கல. இது வந்துட்டு 2 நாள் 1 நாள் தான் வச்சுக்குப்பான், உடச்சிருவான். நாங்களுமே ஈரோடு கிளம்பிட்டோம். பாருங்கள், பஸ்ஸில் தான் உட்காந்துருக்கோம். நான் பேசவே ஸ்வைன் கூட. நம்மளோட நிலைமையை புரிஞ்சுக்கோணுங்க. 10 நாள் தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் 10 நாள் இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னதுக்கு கேட்கல. ஏன்னா வந்துட்டு திரும்ப போகணுமா, நான் பூ வச்சுட்டு நான் எப்படிங்க அலையிறது அங்கும் இங்குமா. ஒரு 10 நாளே எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு மொட்டை போட்டு போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இப்போ தானே வீட்டுக்கு வந்தேன். உண்மையில் ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு. இங்கே வரவும் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இங்கே வந்தாலே எனக்கு ஏதோ நெகட்டிவ் வைப்பு கிடைக்குது. எனக்கு நிஜமாக சொல்ல போனால் டென்ஷனாகவே இருக்குது. சந்தோஷமாக இருந்தேன் எங்கள் அம்மா வீட்டில். ஸ்வைனை கூட்டிகிட்டு வந்தாங்க. நைட்லேருந்து ஸ்வைனோட நான் பேசவே இல்லை. இன்னும் நான் வீடியோவும் எடுக்கலை. ஸ்வைனான்னு பார்த்தீங்கன்னா தான் வந்திருக்கேன். வாக்குமே சளி பிடிச்சிருச்சுங்க. அம்மா ஊருக்கு ரொம்ப கஷ்டமாகுது எனக்கு. வந்தானே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். பூவா ஸ்வைனே வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 7:30 மணிக்கு போகணும். சமைக்க முடியல, டைம் ஆகிட்டு. அதனால் அவள் இருந்துச்சு, அவள் தயிர் சக்கரை போட்டு கொடுத்தேன். போயிடுவாங்க. எங்கே குடிக்க போகிறீங்க? உட்காரியா?
ஸ்வைனுமே வேலைக்கு கிளம்பிட்டாங்க. பூவா இப்போ அழுக போகிறான். ஸ்வைன் எங்கேயாவது போன உடனே அழுகுவான். பூவா ரூமில் தான் இருக்கிறான். வந்துட்டான் பாருங்களேன். வா போ, வாட்டி குடிக்க முடியா? போ வாட்டி குடிப்போம். வாமு அப்பா போட்டு வா. சரி போயிட்டு வா. பாய். ரொம்ப லாக் பண்ணி தான் வச்சுருக்கேன். இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை கடை போக்குமே பிஸ்கட் ஊட்டி விட போகிறேன். நானுமே டீ குடிக்க போகிறேன். ஹாய் சொல்லு. ஹாய். ஹலோ. ஹாய் சொல்லு. ஹாய். சூப்பர். வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இனிமேல் தாங்க நான் க்ளீன் பண்ணணும். இதுதான் எனக்கு வேலை. போயிட்டு வர்றது, இந்தமாரி க்ளீன் பண்ண வேண்டியது. கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துட்டு வந்தால் இந்த மாதிரி தானே க்ளீன் பண்ணிவிட்டு என் நேரத்தையே நான் வீணாக்குறது. பூவா என்னம்மா பண்ணுற? விளையாட ஆள் இல்லையா? தனியாக இருக்கியா? நான் என்ன பண்ணிட்டு சொல்லு. அம்மா வேலை பார்த்துட்ருக்குறேன். அம்மா வேலை பார்த்துட்டு உங்க கூட விளையாடுறேன். பூவா பாவம் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டான். இங்கே வந்துங்க பாருங்கள், ஓரமாக உட்காந்து அவன் நடங்க பாருங்கள். அவன் மட்டும் விளையாண்டு பார்த்தான், போய் உட்காந்துட்டான் பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா வீட்டில் இருக்கிற வரையும் நல்லா ஜாலியாக இருந்தாங்க. ரொம்ப ஆக்டிவிட்டாக இருந்தான். ஓடிட்டே இருப்பேன். எப்பவுமே விளாண்டுட்டே இருப்பான். இந்த மாதிரி உட்காந்து இருக்கவே மாட்டான். இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. எனக்கு ஆக்சுவலாக எனக்கு இங்கே வரவே எனக்கு பிடிக்கவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு தான் நான் ஒடிசாவது போயிடுவோம். பூவா சரியா? ஃபீல் பண்ணாத. இது என்னது? கடிக்கக்கூடாது. இது என்னது? இதாச்சுக்க. பூவாக்கு சளி பிடிச்சிருச்சு. அம்மா வீட்டிலே பிடிச்சிருச்சு. பனி செம்ம பண்ணி பெய்தாங்க. அம்மா வேலை பார்த்துட்டு வந்துடுறேன். போக சாப்பாடு கொடுக்கணும், குளிப்பாட்டணும், போ தூங்க வைக்கணும். செம்ம வேலைங்க பாருங்கள். வீடெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு எடுத்து ரெடி பண்ணணும். வீடு சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். பூவாவுக்கு இப்போதான் சந்தோஷம் தாங்கலை. பூவா பார்த்தா சந்தோஷம் தாங்கலை. விளையாடுங்க சரியா? பருப்பு குழம்பு வச்சுட்டேன் சாப்பிட்றதுக்கு. மணி இப்போ 2 மணி ஆயிடுச்சு. நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. வீட்டுள்ள பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் சாப்பிடலை. பூவாவுக்கு சத்தமாக செஞ்சு கொடுத்து குளிக்க வச்சு அவனை தூங்க வச்சுட்டேன். பருப்பு குழம்பு, அப்புறம் அப்பளம் பறித்து வச்சுருக்கேன் பாருங்க. அப்புறம் இந்த பால், இந்த பாத்திரம்லாம் அலசி வச்சுருக்கேன். அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்துட்டு மாவு அரைச்சி வைக்கிறது பாத்திரம் இல்லை, பெரிய பாத்திரமாக இருக்குது. இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள், சைஸ் பாருங்கள். அப்புறம் சப்பாத்தி மாவு பேசுகிறதுக்கு பாத்திரம் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த சட்டி கரண்ட் அடுப்பில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு, இது ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இட்லி பானை எடுத்துகிட்டு வந்தேன் பூவாக்கு இட்லி சுடுறதுக்கு. இங்கே வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். எனக்கும் பூவாவுக்கு மட்டும்தான் 1 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். நைட்டுக்கு சப்பாத்தி, அதனால் சாப்பாடு தான் ஒரு வேளைக்கு மட்டும். ஓரளவுக்கு பாருங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன், இன்னும் தொடச்சி விடலை. பாருங்கள், மணி 2:10 ஆயிடுச்சு. பூவாமே தூங்குறான். உள்ளே வீடு ரூம் வந்துட்டு க்ளீன் பண்ணியிருக்கு. நானுமே சாப்பிட போகிறேன். மணி 3 மணி ஆயிடுச்சுங்க. பூவா இன்னும் எந்திரிக்க தூங்கிட்டு தான் இருக்கான். சாப்பிட்டு கொஞ்சம் வீடு இருக்குது துடைக்க வேண்டியது, தொடச்சிட்டு அப்பலாம் இருக்குது. இது மட்டும் தான் சாப்பாடு. மணி பாருங்க 6:25 ஆகிட்டு. இப்போ தானே குளித்தேனே, குளிச்சுட்டேங்கண்ணா. பூ போட வரேன் சாமிக்கு. எல்லாம் இப்போ தான் தொடச்சி பொட்டு வச்சு இந்த பூ வந்து வாங்கிட்டு வந்தேன். பூ அழகாக இருக்குது சாமி. நானுமே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். பாருங்கள், பூ பாருங்கள். வரும்போது நான் பூ வாங்கிட்டு வந்தேன். இது என்ன பூன்னு தெரியல, ஆனால் வந்துட்டு பார்க்குறதுக்கு சாமி பூ தானா. சாமி பூ கரெக்டாக பூவா காய பார்க்க மட்டும் மல்லிகை பூ வச்சுட்டேன். அது எல்லாத்தையும் இந்த பூ தான் வச்சுருக்கிறேன் நானும். நமக்கு எங்கே போனாலும் ரெஸ்ட்டே கிடைக்க மாட்டேங்குது.
அம்மா வீட்டுக்கு போனாலுமே அங்கேயும் வேலை இங்கேயும் வேலை. ஒடிசாவில் மட்டும்தாங்க நான் ரொம்ப ரெஸ்ட்டில் இருந்தேன். உண்மையில ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் ஒடிசாவை. ஹாய் மூக்கோடி. ஹாய். நானும் ஒரு விட சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஃபேஸ் கட்டை பார்த்தாலே தெரியுது. இங்கே பாருங்க ரெண்டும் என்ன பண்ணுறாங்க. தூக்கமும் இல்லை. நைட்டெலாம் சுத்தமாக தூங்கலை. பூவை அவனை மடியிலே வச்சுட்டே அப்படியே என்னால் தூங்க முடியலை. அதனால் டயர்டாக இருக்குது. உண்மையில தூக்கமாக வருது எனக்கு. சரி நாங்களும் ஒரு வழி வந்து சேர்ந்துட்டோமா. ரொம்ப ரொம்ப ஊருக்கு போய் இப்படி மொட்டை போடுறதுக்காக தான் நான் ஒடிசாவிலேருந்து வந்தேன். ஆனால் எனக்கு இவ்வளோ தடங்களாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு எப்போயுமே சரி இந்த விஷயத்துலன்னு இல்லை, எந்த ஒரு நல்ல விஷயத்துலையுமே சரி எனக்கு வந்துட்டு தடங்களாக தான் இருக்குது. இது எதனாலன்னு தெரியலை. மொட்டை போடுறதுல ஏற்கனவே நாங்கள் போட முடியுது. அப்போவே ஒரு டைம் தடங்களாக போயிடுச்சு. இதோட 3வது டைம் தடங்களாக போனது. அதனால் நாங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு தைப்பூசம் வருது இல்லை, பௌர்ணமி டைம் அதுமா அப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு வந்துட்டோம். ஸ்வைனுமே வந்துட்டு மொட்டை போடல இல்லை, அப்போ கிளம்பிட்டாங்க. எனக்கும் ஸ்வைனுக்கும் ரொம்ப சண்டை இருந்துச்சு. ஸ்வைன் தான் வரான்னு பார்த்தா ஸ்வைனு அதுக்கப்புறம் தான் ஸ்வைனு வந்தாங்க. யார் வந்தாங்கன்னு தெரியல. சன்னலை தெரியும். அதனால தான் நேற்றுலேருந்து ஸ்வைனுக்கு எனக்கு சண்டை. நான் வர முடியாதுன்னுட்டேன். நான் மொட்டை போட்டுட்டு தான் வருவேன்னா. நான் அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் தான் இருக்குது தைப்பூசம் வர்றதுக்கு. முடிச்சுட்டு போகலான்னு முடியாது அப்படின்ட்டாங்க. இப்படி வாதான் நம்ம யாராவது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். எனக்கு வேறு வழி தெரில. எங்கள் அம்மாவுமே சொல்லிட்டாங்க, சண்டை போடாமல் நீ போயிரு, அவங்க சொல்கிறது கேளுன்ட்டாங்க. அதனால தான் நானும் கிளம்பி வந்துட்டேன். சரி ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.